விஜயினுடைய கரூருக்கு பிறகு திமுக தளர்ந்து விட்டதாகத்தான் அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள், டெல்லியிலும் சரி சென்னையிலும் சரி. ஏன் என்ன கரூர் சம்பவம் விஜய்க்கு தான் எதிர்மறையானது போன்ற ஒரு சித்தரிப்பு காட்டப்பட்டது. நீங்கள் திமுகவுக்கு எதிர்மறையானது போன்று ஏன் காட்டுகிறீர்கள்? விஜயினுடைய திமுக எதிராகத்தான் இருக்க போகிறது. காரணம், இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீதியரசர் அஜய் ரஸ்தோகி சுப்ரீம் கோர்ட்டால் நிறுவப்பட்டவர். ஒரு எஸ்ஐடி வந்திருக்குங்க. தமிழ்நாட்டுல ஒரு செய்தி பேப்பர்ல வரவே இல்லைங்க. எங்க இருட்டடிப்பு செஞ்சீங்க? அவர் சொல்லக்கூடிய கருத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்துக்கு போற கருத்தெல்லாம் இருந்ததுன்னா, என்ன செந்தில் பாலாஜியை வந்து அவங்க சம்மன் பண்ண போறாங்க. செந்தில் பாலாஜி பேச ஆரம்பிச்சாருன்னா அது விஜய் கொடுத்த கருத்தின் பேர் தான் சொல்றாங்க. அந்த சிபிஐக்கு சொல்லியிருக்காங்க 10 மணி நேரம் சிபிஐ வந்து விஜயனுடைய நிர்வாகிகளை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணப்பறம் சில கருத்துக்கள் உருவாக்கி இருக்கிறது. 3 ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏதான ஒரு தமிழ் பேப்பர்ல வந்திருக்குங்களா நிஜந்தன்? இதையெல்லாம் வைத்துத்தான் சொல்லி அதுல இன்னைக்கு அந்த சோடங்கர் என்று சொல்லக்கூடியவர் சொல்றாரு, நாங்கள்லாம் தமிழ்நாட்டுல வந்து அசஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னாரு. செல்வ பெருந்தகை ஒரு கமிட்டி போட்டாருங்க, தனக்குத்தானே போட்டு செல்ஃப் அப்பாயிண்டட் கமிட்டி. அதுக்கு டிஎம்கேல ஒரு எம்பி எங்கிட்ட சொன்னாருங்க, மத்திய காங்கிரஸில் இருந்து உயர்மட்ட போன வாட்டி குலாம் நபி ஆசாத் வந்தாரு, சீனியர் லீடர். ஸ்டாலினை பார்த்தாரு, அவர் அப்பா ஐயா உயிரோடு இருந்த போது அப்பாவை பார்த்தாரு. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள சீனியர் லீடர் காங்கிரஸ்ல இல்லவே இல்லை. சோடங்கருங்கிற வந்து ஒரு செக்ரட்டரி டு ஏஐசிசி இல்ல. மல்லிகார்ஜுன் கார்கே ஸ்டாலினோட பேசணும். செல்வ பெருந்தகை தனக்குத்தானே அப்பாயின்மெண்ட். ஆக மொத்தம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டுங்க. இன்னைக்கு அந்த சோடங்கருடைய ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் கான்ட்ரடிக்டிங் தி. அது தவிர எல்லா ஏஐசிசி பிரஸ் ரிலீஸும் ஐஎன்சி சந்தேஷ்ங்கிறதுல வருதுங்க. அதுதான் மத்திய காங்கிரஸுடைய ட்விட்டர் ஹேண்டில். அதுல இந்த செல்வ பெருந்தகை வரவே இல்லைங்களே. டிஎம்கேயோட ஒரு நெகோசியேஷன் பண்ண அது என்ன ஆச்சுங்க? அது டிஎம்கே பேசினாங்களா நிஜந்தன்? பேச மாட்டாங்களா? அது பேசுகிற அதிகாரப்பூர்வ குழு இல்லையா? அது கண் துடைப்பு, ஐ வாஷ். வெறும் ஒரு லெட்டர் போட்டு விட்டாரு. ஏன்னா சபரீசன் வந்தாரு டெல்லிக்கு, நம்ம ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன் பார்த்துட்டு எதுக்கு தமிழ்நாட்டில் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, எதுக்கு 7 தடவை பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தாரு விஜய்னு சொன்ன அந்த அரசல்ல அந்த அசம்சல்ல கர்நாடகாவில் காங்கிரஸ் செத்துட்டு இருக்குது, தமிழ்நாட்டில் செத்துட்டு போகுது.